தமிழ்நாடு முழுமைக்குரிய தொலைக்காட்சிகள்ல பத்திரிகைகள்ல முதல் பக்கத்துக்கே ஒரு பெரிய விளம்பரம், கேம்பகோலா எனர்ஜியோடு பொங்கலை கொண்டாடுங்கள். அங்க அந்த கேம்பகோலா விளம்பரம் வந்ததோ, பொங்கலை கேம்பகோலா எனர்ஜியோடு கொண்டாடுங்கள்னு சொன்னதோ அங்க சர்ச்சை இல்ல. அந்த விளம்பரத்துல அந்த பாட்டில தூக்கிட்டு கேம்பகோலா பர்பிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நடிகர் அஜித் குமாரோட புகைப்படம் இருக்கு. உண்மையிலே பேரதிர்ச்சி. ஏன்னா தான் பயன்படுத்தாத எந்த ஒரு ப்ராடக்ட்லயும் நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையை கொண்டிருந்தவர் நடிகர் அஜித். 20 வருஷத்துக்கு முன்னாடி முழிச்சுக்கோ சன்ரைஸ் குடிச்சுக்கோன்னு சொல்லி சன்ரைஸோட விளம்பரத்தை நடிச்சார். அட்டகாசம் படம் வந்த காலகட்டத்தில். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விளம்பரம் நடிச்சிருக்காரு. ஆனா இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தை நடிச்சிருக்காரா அப்படின்னா இல்ல, முதல் முறையாக கூல் ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தை நடிச்சிருக்காரு. அதுவும் கூல் ட்ரிங்க்ஸ் விளம்பரம். இது யாருடைய நிறுவனம் தேடி பார்த்தா ரிலையன்ஸ் கம்பெனி நிறுவனம். இவர் அஜித் குமார் ரேசிங் அப்படின்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. இந்த அஜித் குமார் ரேசிங்க்கு இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் ஸ்பான்சர் பண்றாங்க. அதுவும் இந்த கேம்பகோலா பர்பிள் எனர்ஜி அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை மையப்படுத்தி தான் அந்த ஸ்பான்சர் நடந்துக்குது. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அஜித் குமார் அவர்களுக்கு 18 கோடி ரூபாய் இந்த கேம்பகோலா பர்பிள் எனர்ஜி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்கும் அவங்க அதுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கும் 18 கோடி ரூபாய் பேசி முடிச்சிருக்காங்களாம். அஜித் நேரடியா விளம்பரப்படுத்தலையே, அஜித் நேரடியா குடிங்கன்னு சொல்லலையே, அப்புறம் எப்படி நம்ம அவரை வந்து கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற குரல்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அஜித்தை நோக்கியே அவருடைய ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க.